பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. இன்னைக்கு திருச்சி மாவட்டம் துறையூர்ல பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு காவடி எடுத்துக்கொண்டார், பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து விட்டார். அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குறது, அமித்ஷா வீட்டிலே இயங்குது, அப்படி எல்லாம் பேசியிருக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி வாங்கி தரேன். ராயப்பேட்டையில் அண்ணா திமுக இருக்குது, அண்ணா திமுக அலுவலகம் நல்லா இருக்குது, வந்து பாரு. நீங்க என்னென்னமோ உங்க அப்பாவும் நீங்களும் திட்டம் போட்டீங்க. அண்ணா திமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்குவதற்கு திட்டம் போட்டீங்க. அந்த திட்டத்தின்படி சில பேர் தூண்டுதல் பேர அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த சாக்கை வச்சுக்கிட்டு அண்ணா திமுக அலுவலகத்துக்கு சீல் வச்சீங்க. அந்த சீலையும் உடைத்தது அண்ணா திமுக. அது மட்டுமல்ல, சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை சிந்திக்க வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடன் முதலமைச்சர் காலகட்டத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி கட்சி அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த காலத்தில் கட்சி இரண்டா உடைந்தது. வைகோ ஒரு பக்கம், திரு கருணாநிதி ஒரு பக்கம். அப்ப அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சித்தார்கள். அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக மறந்து விடார்கள். உங்களை போல எதிர்கட்சியிலே பழி வாங்கிற எண்ணம் அண்ணா திமுகவுக்கு இல்லை. ஆனால் இதே போல் இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது, கீழே இருக்கு சக்கரம் மேலே வரும். அண்ணா திமுக பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று இதற்கெல்லாம் தகுந்த நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, உதயநிதி எப்ப வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்மள பால்டா எல்லாம் பேசுது, என்ன பண்றது? உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிஞ்சன. முதல்ல அண்ணன் காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு பிறகு திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. அந்த 73 ஆண்டு ஆட்சி காலத்தில் 2021ஆம் ஆண்டு கடன், தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. அதுவும் கொரோனா காலம், ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. இன்னைக்கு கல்லால் ஆய்த்திருவை கடை, டாஸ்மாக் கடை திறக்கல, அதுல கிட்ட வருவாய் வரல, டிரான்ஸ்போர்ட் வருவாய் வரல, ரோட் டாக்ஸ் வருவாய் வரல, பத்திரப்பதிவு வருவாய் வரல, ஜிஎஸ்டி வருவாய் வரல, பெட்ரோல் டீசல்ல வரி வருவாய் அது வரல. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கொரோனா காலத்தில் அப்பொழுது அரசாங்கத்துக்கு எவ்வித வருவாயும் இல்லாத போது கூட 40,000 கோடி கொரோனாக்கு செலவழிச்சோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். உங்களுடைய ஆட்சியில எந்த ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றிருக்கீங்களா? ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி இந்த நகரத்திற்கு மட்டும் செலவழித்திருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில. மறுக்க முடியுமா? எத்தனை கல்லூரி ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தோம். 6 சட்ட கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, அதே பிடெக், ஐடிஐ, இப்படி பல கல்லூரி திறந்து கூட கடன் குறைவாக வாங்கணும். மூலதன செலவு அண்ணா திமுக ஆட்சி முதலீடு செஞ்சோம். உங்களுடைய ஆட்சியில் வருவாய் செலவு எல்லாம் வருவாய் செலவு. வருவாய் செலவு என்றால் இந்த மானியம் கொடுக்குது, சம்பளம் கொடுக்கிறது, வாங்கின கடனை திருப்பி செலுத்துவது, வட்டி கொடுப்பது, இப்படித்தான் உங்க ஆட்சியில பார்க்க முடியுது. மூலதன செலவு, புதிய கல்லூரிகள், புதிய பாலங்கள், எதுவுமே வராத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. ஆனா கடன் மட்டும் 4,38,000 கோடி 4 ஆண்டுல வாங்கி இருக்கிறாங்க. 4 வருஷத்துல 4,38,000 கோடி. இந்த 25-26ல மேலும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது 5 ஆண்டுல 5,38,000 கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை.
வேற என்ன சாதனை படிச்சீங்க? ஆக இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்தணும். எப்படி செலுத்த முடியும்? இந்த கடனை வாங்கிட்டாங்க, இன்னைக்கு அரசாங்கம் திருப்பி செலுத்த வேணும். செலுத்தாவிட்டால் இன்றைக்கு மீண்டும் கடன் கிடைக்காது. எந்த திட்டமும் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட முடியாது. அப்போ வரி போட்டு தான் மக்களிடத்தில் வசூல் செய்து இந்த கடனை அடைக்க முடியும். சிந்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகராட்சி, இது மாநகராட்சியா இருக்குது. மாநகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. 100% வீட்டு வரி உயர்வு. ஒவ்வொரு ஆண்டும் 6% வீட்டு வரி உயர்வு. கடைக்கு 150% வரி உயர்வு. ஒவ்வொரு வருஷமும் 6% என்றால் 9% உயர்வு. போன ஆண்டு உயர்த்தினாங்க. இப்போ இந்த ஆண்டு வீட்டுக்கு 106% உயர்வு, கடைக்கு 189% உயர்வு. அப்புறம் குடிநீர் வரி போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இப்படி மக்கள் மீது வரி போட்டு மிக மிக மக்களை இன்றைக்கு துன்பத்திற்கு ஆளான அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நீங்க வீடு கட்டணும்னா மாநகராட்சியில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 1000 சதுரடிக்கு அந்த வீட்டுக்கு அனுமதி வாங்குறதுக்கு 37,800 ரூபாய் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட. இதே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 88,000 ரூபாய் இதுக்கு வாங்குறாங்க. அது இல்லாத கழிவுநீர் கட்டணம் 20,000 ரூபாய், 1,08,000 ரூபாய் வாங்குறாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 சதுரடி நீங்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி 37,800. திமுக ஆட்சியில் 1,08,000. ஆக 71,000 ரூபாய் 1000 சதுரடி வீட்டு கட்டுவதற்கு அனுமதிக்கு நீங்க பணம் கட்டி ஆகணும். இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு விடியா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கட்டுமான பொருள் கடுமையா உயர்ந்து விட்டது. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது ஒரு யூனிட் ஜல்லி 2,500 ரூபாய், இன்னைக்கு ஒரு யூனிட் ஜல்லி 4,500 ரூபாய். எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3,000 ரூபாய், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5,500 ரூபாய். ஒரு மூட்டை சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் 350 ரூபாய். ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இன்றைக்கு ஒரு டன் கம்பி 70,000 ரூபாய். அதுபோல் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் வித்தது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் 12 ரூபாய். மரம் 200% விலை ஏறிட்டது. இன்னும் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் கனவுலதான் வீடு கட்ட வேணும், நிஜத்தில் வீடே கட்ட முடியாது. அப்படிப்பட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனம். இன்றைக்கு ஒரு அரசு ஒரு டிஜிபி அவர் பணி ஓய்வு பெறுன்னு சொன்னா அந்த அரசாங்கம் 3 மாதத்திற்கு முன்பே அந்த பட்டியலை தயார் பண்ணி அந்த பகுதிக்கு இன்னைக்கு யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும். அங்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து 3 பேர் பட்டியலை அனுப்புவாங்க. அதை அனுப்பிச்சாச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் டிஜிபி நியமிக்கல. அப்புறம் எங்க போய் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும்? அது இவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் அவள் வருவரைக்கும் காத்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற வழிகாட்டின்படி இந்த டிஜிபி நியமனம் இருக்க வேணும். அதையும் இந்த அரசு பின்பற்றவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு மாநகராட்சி, இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா வரி வருவாயில் மட்டும் 200 கோடி கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க மதுரை மாநகராட்சியில். அந்த 200 கோடியில நீ சிந்திச்சு பாருங்க. வீட்டு வரி, கடை வரி, குடி வரி, குப்பைக்கு இப்படி வரி போட்டு அதில் இருந்த வந்த வரிய 200 கோடி கொள்ளை அடிச்சிருக்கிற கட்சி திமுக கட்சிக்காரங்க. இன்றைக்கு அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. 2 குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பல அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க. அதே போல திண்டுக்கல்ல 4.5 கோடி ஊழல், அங்க இருக்கிற அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் ஊழல் நடைபெற்று அந்த பங்கு விரிப்புதல திமுக கவுன்சிலருக்கு பங்கு விரிப்புதல பிரச்சனை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அங்க பிரச்சனை. அதே போல காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, அதே போல கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை. இப்படி மாநகராட்சி இருக்கின்ற எல்லா பகுதியிலுமே
இந்த பங்கு விரிப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழல் நடைபெற்று என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட எப்ப பார்த்தாலும் இன்றைக்கு கூட துணை முதலமைச்சர் இன்றைக்கு திருச்சி மாவட்டம் துறையூரில் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு காவடி எடுத்துக்கொண்டார், பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து விட்டார், அதிமுக கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குறது, அமித்ஷா வீட்டிலே இயங்குது, அப்படி எல்லாம் பேசியிருக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி வாங்கி தரேன், ராயப்பேட்டையில் அதிமுக இருக்கு, அதிமுக அலுவலகம் நல்லா இருக்குது, வந்து பாரு. நீங்க என்னென்னமோ உங்க அப்பாவும் நீங்களும் திட்டம் போட்டீங்க, அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்குவதற்கு திட்டம் போட்டீங்க. அந்த திட்டத்தின்படி சில பேர் தூண்டுதல் பேர அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த சாக்க வச்சுக்கிட்டு அதிமுக அலுவலகத்துக்கு சீல் வச்சீங்க. அந்த சீலையும் உடைத்தது அதிமுக. அது மட்டுமல்ல, சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை சிந்திக்க வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடன் முதலமைச்சர் காலகட்டத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி கட்சி அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த காலத்தில் கட்சி இரண்டா உடைந்தது. வைகோ ஒரு பக்கம், திரு கருணாநிதி ஒரு பக்கம். அப்போ அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சித்தார்கள். அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுக மறந்து விடார்கள். உங்களை போல எதிர்கட்சியிலே பழி வாங்கிற எண்ணம் அதிமுகவுக்கு இல்லை. ஆனால் இதே போல் இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது, கீழே இருக்கு சக்கரம் மேலே வரும். அதிமுக பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று இதற்கெல்லாம் தகுந்த நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது உதயநிதி எப்ப வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்மள பால்டா எல்லாம் பேசுது, என்ன பண்றது? ஆக சிந்திக்க வேண்டும். இதே கரூர்ல 41 பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம். முதலமைச்சர் இரவோடு இரவா வந்து பார்த்தார், சரி. ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு? உல்லாச சுற்றுப்பயணம் போனார். தனி விமானத்தில் துபாயிலிருந்து திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார். ஒரு மாலை வாங்கி போட்டார், பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. நேரா திருச்சி விமான நிலையத்துக்கு போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார். நீ பேசலாமா? நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. விலை மதிக்க முடியாத 41 உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டு இருக்கின்றது. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இதுக்கு யார் பொறுப்பு? ஆளுகின்ற முதலமைச்சர், ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு. அவளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டாமா? அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே, எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர், மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது, அருகதையும் கிடையாது. நீ எங்களுடைய ஆட்சி பத்தி பேசு. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது ஆட்சி புரிந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிந்தேன். அதுல என்ன குறைன்னு சொல்லு, பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அடிமை, அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார். திரு உதயநிதி அவர்களே, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சா பேச மாட்டீங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் கையில் வச்சுக்க, திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி வச்சு போட்டியிட்டு நாடாளுமன்ற அதிகமாக வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது. அதுல முரசொலி மாற அமைச்சராக இருந்தார்.
பாருங்க, தான் படம். யாரு? கருணாநிதி ஒரு பக்கம், முரசொலி மாற ஒரு பக்கம். இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுறதுக்கு எங்க உங்களுக்கு அருகதை இருக்குது? நீங்க ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அதே 2001 தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது. அப்போ திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் பிடிக்கக்கூடிய அடிமை திமுக. ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் எமர்ஜென்சி மிசா, எங்களை எல்லாம் கை சென்று சிறையில் அடைக்கப்பட்டான்னு சொல்றீங்களே, எமர்ஜென்சி யார் காலத்தில் வந்தது? காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தபோது வந்தது. மிசா சட்டம் எப்போ வந்தது? காங்கிரஸ் ஆட்சியில். அப்பதான் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதே போல திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது. அந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் சிறையில் இருப்பது போல ஒரு காட்சி. அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டணி வச்சு தேர்தல் நிக்கிறீங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா என்ன தப்பு? உங்களை சிறையில் போட்டவரோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே. இதை விட இன்னொன்று மோசமான சம்பவம். மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மதுரைக்கு சென்று வருகின்ற பொழுது காரிலே தாக்கப்பட்டு ரத்தம் வந்த பொழுது உங்களுடைய அப்பா என்ன சொன்னார் என்று ரோசமுள்ள காங்கிரஸ் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி அதை பேசினார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கைதான் பிரதானம். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வருகின்ற போது எதிரிகளை வீழ்த்த வேண்டும், வாக்குகள் சிதறாமல் சேர்ந்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையுடைய கட்சி. அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக நோக்கம். பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் ஊழல் நிறைந்த திமுகவை அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம். ஆக இரண்டு நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது இரண்டு நோக்கம் ஒன்றாக இருக்கிற காரணத்தில் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்குது? நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கலையா? அண்ணா திமுக கூட்டணி வச்சா பதறாங்க. கூட்டணி கட்சிக்காரர்களால் தினம் இதுதான். பாரதிய ஜனதா கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்களே, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சி அமைப்பு. அதே போல எதிர்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின் திரு மோடி வரும்போது கருப்பு பலன் விடுவார். ஆளுங்கட்சி வருகின்ற பொழுது வெள்ளை குடை பிடிப்பார். வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின், வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின். ஐயா, இப்படி நடிக்கலாமா? காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின். இந்த பச்சோந்தி நீ பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக தேர்தல் வருகின்ற பொழுது அப்பப்ப நிறத்தை மாற்றி கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. அதே போல இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களை எத்தனை முறை நீங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சி உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் பாயக்கூடாது என்பது உங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் நடித்த நாடகம் எல்லாம் இன்றைக்கு வெளுத்து விட்டது என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும். இதே பிரதமர் அழைச்சி வந்து தானே கேலோ இந்தியா விளையாட்டை யார் நடத்துறது? உதயநிதி ஸ்டாலின் நடத்தினார்ல. பிரதமர் அழைச்சி வான வேடிக்கையெல்லாம் போட்டு ரோட்டில் ரோட் ஷோ நடத்தி அப்போ நடத்துனீங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் நல்ல பிரைம் மினிஸ்டர். அதே போல செஸ் ஒலிம்பியாட் அங்க சென்னையில் மகாபலிபுரத்தில் நடத்தினாங்க. அப்போ நாட்டுடைய முதலமைச்சர் பிரதமர் அழைச்சிட்டு வந்து அதுக்கு தலைமை தானார். அப்போ நல்ல பிரைம் மினிஸ்டர். அதே போல கலைவாணரங்கில் மத்திய அரசுடைய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு விழா நடத்தினீங்க. அப்போ நல்ல பிரைம் மினிஸ்டர். இப்போ தேர்தல் வந்தா மோசமான பிரைம் மினிஸ்டர். இதுதாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை வேடம் என்பதை நாம் உணர வேண்டும். அண்ணா திமுக அப்படி இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யாரை மதிக்க வேணுமோ அவர்களை மதிப்போம்.
தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இருக்கின்ற போது பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம், அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு நன்மை இருக்கின்ற பொழுது பாராட்டுவோம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதே போல இந்த பகுதியில் ஆட்டோ சங்கத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஆட்டோ சங்க நிர்வாகிகள் அவருடைய சங்கத்தில் பதிவு செஞ்சு அவர் புதிய ஆட்டோ வாங்கினா ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு அருந்திதியர் மக்கள், பட்டியலின மக்கள், ஏழை மக்கள் அவர் வசிப்பதற்கு இடமில்லாமல் அவர்களுக்கு அண்ணா திமுக அரசு வந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இடத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அருந்திதியர் மக்கள், பட்டியலின மக்கள், ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அங்கேயே பேசிட்டப்பா, அதான் உங்களுக்கே தெரியுதா 10 ரூபாய்னா யாருன்னு. அது 10 ரூபாயில நாடு அறிந்த விஷயம், அதை பத்தி கவலையே பட வேண்டியதுல. நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் 10 ரூபாய் டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை சொல்லி தெரிய வேண்டியதுல நான் மொடக்குறிச்சியிலே பேசிட்டேன். அப்புறம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது. அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடு சொல்லி அவன் கட்சிக்காரன்லாம் வீடு வீடா திமுக படிவத்தை எடுத்துட்டு போய் உறுப்பினரா சேருங்க கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அவலநிலை திமுக காரணத்தை ஏற்பட்டது. இந்தியாவில் பல கட்சி இருக்குது, தமிழ்நாட்டிலையும் பல கட்சி இருக்குது. எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி அந்த பாரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்களா? ஆனா திமுகவுக்கு இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் ஏதோ அவதூறு செய்தியை பரப்பிட்டு வராங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது நீங்க ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு அறிக்கை விட்டுட்டு உங்களுடைய கட்சிக்கார பாரத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி திமுக உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுக்கல, அப்பவே உங்க கட்சி அடி பாதாளத்துக்கு போயிட்டு. அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க சுமார் 5400 மெட்ரிக் டன் அதிமுக அரசு வழங்கிச்சது, தொடர்ந்து வழங்கப்பட்டது. நாகூர் தர்கா சந்தன கூடு திருவிழாவிற்கு சந்தனக்கட்டை முழுசு வழங்கப்பட்டது. அதே போல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டாங்க. 2021 6 கோடி கொடுப்பதை 12 கோடியாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்ததெல்லாம் அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே தெரிவித்து, அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஈரோடு மாநகரத்தில் தங்கு தடை இல்லாம மின் தடை இல்லாம அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு 100 கோடி மதிப்புள்ள மின் புதவிடை கம்பி திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினோம். அதே போல அழகரசன் சத்யா நகர் பகுதியில் 800 குடியிருப்புகள் 100 கோடியில் கட்டி கொடுத்தோம். காளிங்கராயன் கால்வாய் காங்கிரீட் திட்டம் 90 கோடியில் அமைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சி அலுவலகம் கூடுதல் வளாகம் 70 கோடியில் அமைக்கப்பட்டது. ஈரோடு அரசு மருத்துவமனை அருகில் 57 குடும்பத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சூழலை உருவாக்கி தந்தோம். பெருந்துறை சாலை 25 குடிமத்தில் 25 கோடியில் அகலப்படுத்தப்பட்டது. காவிரி பாலம், காவிரிக்கும் பள்ளிப்பாலத்துக்கு இடையில் இருக்கின்ற காவிரி ஆற்றிலே உயர்மட்ட பாலம் 16 கோடியில் கட்டி கொடுத்தோம். ஈரோடு மாநகராட்சி சாலை மின்விளக்கு திட்டம் 12 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. சாஸ்திரி நகர் மேம்பாலம் 11 கோடியில் அமைக்கப்பட்டது. வாவுசி பார்க் குழந்தைகள் விளையாட்டுதல் 6 கோடியில் அமைக்கப்பட்டது. ஈரோடு வட்டார போக்குவரத்துகளும் 2 கோடியில் அமைக்கப்பட்டது. அதே போல ஈரோடு அரசு பொது மருத்துவமனை 100 கோடியில் விரிவுபடுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அது ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட நிகழ்வுகள். சத்திரோடு 4 வழி தாட்டம் 175 கோடியில்
அதிமுக ஆட்சியில் பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதை திமுக ஆட்சி முடித்து சிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க. புதுமை காலில் 172 கோடியில் குடியிருப்பில் கட்ட அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் திறந்தாங்க. கனி மார்க்கெட் 52 கோடியில் பணி ஆரம்பிக்கப்பட்டு முடிவு பெற்று திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க. புதிய பேருந்து நிலையம் 42 கோடியில் விரிவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விடியா திமுக ஆட்சியில் சிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது. நேதாஜி மார்க்கெட் 32 கோடி மதிப்பீட்டில் அதிமுக ஆட்சியில் பணி ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் சிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது. காளை மாட்டு சிலை வணிக வளாகம் 28 கோடியில் கட்ட ஆரம்பித்து விடியா திமுக ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது. நால் ரோடு வணிக வளாகம் 16 கோடி மதிப்பீட்டில் ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. ஈரோடு மாநகராட்சி கூடுதல் அலுவலக கட்டணம் 6 கோடியில் ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு முடிகின்ற தருவாயில் ஆட்சி மாற்றம். இந்த திட்டத்தை எல்லாம் திமுக முதலமைச்சர் சிக்கர் ஒட்டி திறந்ததுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன செஞ்சாங்க? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இவ்வளவு பணிகள் அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். அதோட நிலுவை பணி பெரும்பள்ள ஓடை விரிவாக்க திட்டம் 200 கோடியில் கொண்டாந்தோம். இன்னும் முழுமை பெறல. அண்ணா திமுக ஆட்சி முழுமை பெறும். நல்லாக்கவுண்டம் பாளையத்தில் 400 வீடுகள் 150 கோடியில் கட்டப்பட்டு இன்னும் பயன்பாட்டு கொண்டு வராமல் இருக்கிறாங்க. இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து நிறைய இருக்குதுன்னு 1 மணி நேரம் ஆயிரும். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிய வெற்றி வேட்பாளர் அவர் அண்ணா திமுக சார்பில் நிறுத்தப்பட்டால் இருட்டலை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். அதேபோல கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அவருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்த நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி.
காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி, வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி, அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி, மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.